நீங்க விஜய் ஃபேனா இருந்தா, இப்ப நான் சொல்லப் போற நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குங்க. ஏன் அப்டின்னா, விஜய் சாரோட கடைசி படமான ஜனநாயகன் ஓடிடில ரிலீஸ் ஆகப் போகுது அப்டிங்கிற மாரி சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஆமாங்க, நான் சொல்றது உண்மதான். ஏன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்டிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னுமே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா அந்த சென்சார் சர்டிபிகேட் அப்டிங்கிறது குடுக்கப்படல. கேஸ் அப்டிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா, தள்ளி போயிட்டே தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் எப்போன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எலக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படத்த ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு படக்குழுவும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நெறைய ட்ரை பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனா, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சாட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படத்த ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு படக்குழு யோசிச்சுட்டு இருக்காங்கங்க. ஏன் அப்டின்னா, இந்த படத்த எப்டியாவது எலக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும். எலக்ஷன் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனுச்சு அப்டின்னா, அந்த படம் சொல்ல வர கருத்து வந்து நமக்கு ஓகே ஆகாது. ஆடியன்ஸ்க்கு பெருசா புரியாது அப்டிங்கிற மாரி நெறைய விஷயம் இருக்கிறதுனால, எப்டியாவது இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிரணும். அட்லீஸ்ட் ஓடிடிலயாவது ரிலீஸ் பண்ணலாம் அப்டிங்கிற மாரி அந்த படக்குழு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இந்த மாரி விஷயம் நடக்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்ல. ஏன்னா, தியாக பூமி அப்டின்னு ஒரு படம் ஒண்ணு இருக்குங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அந்த சர்க்கார் அப்டிங்கிற விஷயம் நெறைய பிரச்சனை அந்த படத்துக்கு குடுத்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நான் ரிலீஸ் பண்றேன் அப்டிங்கிற மாரி அந்த படத்தோட புரொடியூசர் என்ன பண்ணாருன்னா, இந்த படத்த நான் ஃப்ரீயாவே ரிலீஸ் பண்றேன் அப்டிங்கிற மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தியாகபூமி அப்படிங்கிற படம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அந்த விஷயம் நடக்க போகுது. என்னடா ஜனநாயகன் படத்த ஃப்ரீயா குடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. ஓடிடில அந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு ஓடிடில ரிலீஸ் ஆகணுமா? இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணுமா? அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க.